பாருங்க, குப்பை கூளத்துல அள்ளி போடுறோம். அதுல தக்காளி அழுகுன தக்காளி கிடக்குது, கெட்டு போன பொருளை டஸ்ட்பின்ல போடுறோம். எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கிட்டு தூக்கி மண்ணுல தூக்கி எறிகிறோம். ஆனா குப்பை தூசி எல்லாம் எல்லாம் கிடந்தாலும் எல்லாம் மக்கி போகிறது. ஆனால் அந்த குப்பைக்குள்ளே ஒரு தக்காளியோ அல்லது ஒரு கத்திரிக்காவோ எதையோ ஒரு விதை இருந்தால் குப்பை மக்கி போகிறது, விதை முளைக்கிறது. அந்த மண்ணுக்கு தெரியும் எதை முளைக்க வைக்கணும், எதை தூக்கி தள்ளி விடணும். ஏன்னா மண்ணுக்கு தெரியும். நம்ம அதான் சொல்ல வரேன், மண்ணுக்கு உயிர் இருக்கிறது. ஏன் எல்லாத்தையுமே மக்கி போட்டிருக்க வேண்டியதானே? அந்த விதையை முளைக்க வைக்கிறது மண். அதனால மண்ணுக்கு தெரியும் ஒரு மனுஷனை என்னைக்கு முளைக்க வைக்கணும், என்னைக்கு அவனை விதையாக்கணும், என்னைக்கு அது வளரப்படணும். தேவன் மண்ணுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், ஒரு நாள் வரும், நான் வரும்போது இவனை உயிரோடு எழுப்புவேன். அன்றைக்கு மண்ணு கூட அந்த மனுஷனை உயிரோடு எழும்புறதுக்கு உதவி செய்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நான் இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வாழுகிறோம் என்பதை விட நாம் எப்படி வாழுகிறோம் என்பது மிக அவசியம். பைபிள் சொல்லுது, சுகபோகமான வாழ்க்கை உயிரோடு